3 குஞ்சுகளோட அந்த மரத்தில் வசித்து வந்த கழுகு கீழேயே அடிக்கடி பார்த்ததுங்க. அந்த மரத்தடியில் குழிகளில் குட்டிகளோட வசித்து வந்த பன்னியும் மேலே கழுகையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க. சந்தேகப்பட்டு கீழே பறந்து வந்த கழுகு, அண்ணே நான் உனக்கு என்னென்ன கெடுதல் பண்ணேன், குழியை தோண்டி இந்த மரத்தை கீழே சாய்ச்சி என் குஞ்சுகளை திங்க போறியாமே அப்படின்னுது. என்னால் இந்த மரத்தை சாய்க்க முடியுமாம்மா? யார் சொன்னது? இந்த மரப்பொந்தில் இருக்கிற பூனை தானே சொல்லிச்சு. நான் இறை தேடி வெளியே போன உடனே என் குட்டிகளை நீ தூக்கிட்டு போய் கொல்ல போகிறேன்னு என்கிட்ட சொல்லிச்சுமா அந்த பூனை. அதனால் 3 நாளில் நான் வெளியிலே போகாமல் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோல் சொல்லி பூனை நீயும் நானும் அண்ணன் தங்கச்சியாக பழகிறத பொறுக்காமல் நம்ம பிரிக்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்குமா. நேரில் என்கிட்ட கேட்டது ரொம்ப நல்லதாக போச்சுமா அப்படின்னு பண்ணி சொல்லிச்சிங்க. 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்த பூனை பயந்து ஓடியே போயிடுச்சிங்க. நீதிமொழிகள் 18:8 கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க. அதனால பிறர் சொல்கிறத நம்பி சந்தேகத்தை மனசில் வளர்த்துக்கிட்டு உறவுகளை இழப்பதை விட நேரில் பேசி கிளியர் பண்ணிக்கிறது தான் எனக்கு ரொம்ப நல்லது. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.